இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் டிசைர் 2S புது காருக்கு நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த காரில் நம்ம ஓகே பண்ணக்கூடிய பிராண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர்ஸு ஃபிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃபிட் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா எல்லா செட்டுக்குமே 1 இயர் வாரண்டி தான் வரும். இந்த செட்டுக்கு 2 வருஷம் வாரண்டி வரும். இப்போ நம்ம செட்டோட டம்மி ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஃபாக் லைட் லென்ஸ் டைப்பில் 3 கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். இந்த கார் கஸ்டமர் ஹெட்லைட் பவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த காருக்கு நம்ம ஹெட்லைட் பவர் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபாக் லைட் நார்மல் ரெகுலர் இல்லாமல் நல்ல பிரைட்னஸ் இருக்கணும், எனக்கு ஹெட்லைட் ஆஃப் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு த்ரோவும் வெளிச்சமும் இருக்கணும்னு கேட்டார். அப்போ நம்ம இந்த ஆக்சஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம ஃபாக் லைட் ஓகே பண்ணியிருந்தோம். இந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் லென்ஸு உங்களுக்கு மோல்டிங் டைப்பில் வரும். உங்களுக்கு 3 கலரில் ஒர்க் ஆகும். ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ அப்படி 3 கலரில் இந்த ஃபாக் லைட் ஒர்க் ஆகும். 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். இந்த காருக்கு இந்த ஃபாக் லைட் தான் ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதோடைய வெளிச்சம் த்ரோ எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கடைசியில் வீடியோவில். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த காருக்கு நம்ம எல்லா பிராண்டு ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல் இந்த கஸ்டமர் சோனி தான் எனக்கு வேணும்னு கேட்டுட்டாரு. அதனால் சோனி ஸ்பீக்கர் ஒரிஜினல் நம்ம இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். ஆடியோ கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரிஜினல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைனா காப்பி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு காப்பி, செகண்ட் காப்பி எந்த காப்பியுமே நம்மள்கிட்ட இல்லை. ஒரிஜினல் ஜெனுவன் ஒரிஜினல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். சோனி ஒரிஜினல் ஃபிட் பண்ண போகிறோம். சோனியில் ஒரிஜினல் ஸ்பீக்கர் 2 ரூபாய்க்கு மேலே தான் வரும். 2000 ரூபாய்க்கு மேலே ஸ்பீக்கர் இருக்குன்னு அது ஒரிஜினல். 1800, 1400, 1000 இந்த ரேட்டுக்கெல்லாம் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரிஜினல் இருக்காது. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காருக்கு 4 டோருமே சோனி ஒரிஜினல் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். உட்டன் ரிங்கு போட்டு ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி வண்டி, அதனால் நம்ம அதிகமாக ட்ரைவ் பண்ணுவாங்க. எல்லா ஏரியாக்குள்ளே கட் ரோடு எல்லாமே போகும். அதனால் அதிகமாக டேமேஜ் ஆகும்னு சொல்லிவிட்டு இந்த காரில் சேஃப்டிக்கு வேண்டி நம்ம டோர் பீடிங்கு, டோர் கார்டு, அந்த எட்ஜில் வரக்கூடிய அந்த பீடிங்கும் நம்ம இந்த காரில் ஃபுல்லாக ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒரிஜினல் சோனி ஃபிட் பண்ண போகிறோம். சோனி ஸ்பீக்கர் உங்களுக்கு எப்படின்னு தெரியும், சோனி பிராண்ட் உங்கள் எல்லாத்துக்கும். கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், அவுட்புட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஒரு சூப்பரான ஒரு லெக் ரூம் லைட் குவாலிட்டியான லெக் ரூம் லைட் போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அதோடைய கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. அந்த வெளிச்சம் ஒரு லைட் போட்டாலே போதும், இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான எல்இடி லைட் இந்த காருக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த காரில் டோட்டலாக எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இந்த காரை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ லென்ஸு நம்ம ஃபிட் பண்ணும்போது அது ஃபோக்கஸ் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று மேலே கீழே அப்பு டவுன் அப்படியெல்லாம் இருக்கும். ரோடு வியூ பார்த்து நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ரோட்டில் போய் நிறுத்திட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி லைட்டை ஆன் பண்ணி அதை நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம கடையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு காலி இடம் இருக்குது, ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அங்கே போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த கஸ்டமர் நார்மல் ஃபாக் லைட் ஃபிட் பண்ணாமல் 1 டைம் தான் போடுறோம், வண்டி எடுத்துட்டோம், 1 டைம் தான் போடுறோம், அது லைஃப் லாங் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி போடும்போது நீங்கள் லென்ஸாகவே போட்டுருங்க அப்படின்ட்டாரு. நம்ம நார்மல் ஒரிஜினல் ஃபாக் லைட்டை இந்த கஸ்டமருக்கு காட்டியிருந்தோம். நீங்கள் ஒரிஜினல் லென்ஸே போட்டுருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. பிரைட்னஸும் சூப்பராக இருக்கணும், கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ணும்போது ஒரிஜினாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ராப்பர் ஒயரிங் போட்டு நம்ம ஃபிட் பண்ணுங்கன்னாரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபோக்கஸ் மாறி இருக்குது. இப்போ நம்ம இந்த காரில் நீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃபில் இருக்குது இந்த லைட்டு. இப்போ நம்ம ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட்டில் ஒர்க் ஆகும். ஆன் பண்ணும்போது ஒயிட்டில் இருக்கும். அதே லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது எல்லோவாக சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வார்ம் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். அப்படி ஒரு 3 கலரில் ஒரே பல்பு, ஒரே லைட்டு, ஒரே ஹவுசிங் 3 கலரில் ஒர்க் ஆகும். 1 இயர் வாரண்டியோடு வரும். நிறைய பிராண்டில் இருக்குது. நம்ம ஆக்சஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய பிராண்டு மாட்டியிருக்கோம். மாட்டமாக ஒரு வண்டி ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோடைய த்ரோ வெளிச்சம் பார்க்கும்போது எது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆக்சஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால கஸ்டமருக்கு ஆக்சஸ் போடுங்கன்னா பெட்டராக இருக்கணும். போட்டுட்டோம். சூப்பராக இருக்குது, வெளிச்சமும் சூப்பராக இருக்குது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. காரில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆடியோவும் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. பாட்டு கேட்கும்போது தெளிவாக இருக்குது. சும்மா நம்ம செட்டு போட்டோம், ஏதோ ஒன்று பாடுது, பாட்டு கேட்டோம் அப்படி இல்லாமல் நம்ம கேட்கக்கூடிய பாட்டு தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கணும். நல்ல ஒரு பிராண்டட் ஃபோனில், பிராண்டடான ஒரு ஹெட்ஃபோனில் நல்ல கிளாரிட்டி ரெக்கார்டிங் இருக்கிற ஒரு சாங் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் கேட்டார். அதுக்கு நம்ம சோனி ஸ்பீக்கர் டெஸ்லா மாடலில் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 இயர் தான் வரும். நம்ம 2 இயர் ஆண்ட்ராய்டு செட்டுக்கு வாரண்டி கொடுத்துருக்கோம். அந்த செட்டு தான் இந்த காரில் போட்டிருக்கோம். டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டெலிவரி கொடுக்க போகிறோம். ஃபோக்கஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம். லைட்டோட வெளிச்சமும் த்ரோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த காரில் ஃபாக் லைட்டு மட்டும்தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் ஆன் பண்ணவே இல்லை.
ஃபாக் லைட்டோட வெளிச்சம் மட்டும்தான் இந்த அளவுக்கு வெளிச்சமும் த்ரோவும் இருக்குது. ஹெட்லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி ஓட்டலாம். இது மாட்டும் போது ஆப்போசிட்டில் கண்ணுக்கு கூசுமா, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது ஹெட்லைட்டாக இருக்கும்போது கண்ணுக்கு நேரம் அடிக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ரோட்டை பார்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம மேலே ஏற்றி தூக்கி ஒருத்தருக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம பண்ணக்கூடிய ஃபோக்கஸ் ரோட்டுக்கு தான் இருக்கும். நமக்கு ரோடு தெரிஞ்சால் போதும், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க.